ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ம். முத்ராஸ் அண்ட் யோகா முறைகள், உணவு முறைகள் ஏதாவது? அதாவது ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது. அதாவது முதல்ல ஞாபகம் மறதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கான்சியஸ் குறையா இருக்கிறது தான். ஒரு விஷயத்துல நமக்கு ஆர்வம் ஜாஸ்தியா இருந்தா, இப்போ ஒருத்தன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான். அந்த பொண்ணை மறந்துடுவானா? மறக்க மாட்டான். ஒரு இடத்துல 100 பவுனை வச்சிருக்கான். அவன் மறந்துடுவானா? மறக்க மாட்டான். ஏன்னா அவன் ஆவல் ஜாஸ்தி. எந்த ஒரு பொருள் ஆவல் இல்லையோ, எந்த ஒரு பொருள் அவனுக்கு கான்சியஸ்னஸ் இல்லையோ, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும்? ஒரு மறதின்னு வந்துடும். இது பொதுவான விஷயம். ஏன்னா எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிற முடியாது. ஸோ நம்ம அதை ஒரு மறதின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனுடைய கவனக்குறைவு தான் அது. ஆனால் சில மறதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயின் செல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, சில செல்ஸ் எல்லாம் குறைஞ்சிடும். இப்போ நமக்கு 2 சைடு இருக்குன்னா, இங்கே தான் மெமரி ஏரியா. இதில் ஏதாவது தட்டி, இதில் ஏதாவது ரத்தம் போகல அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும்? மெமரி விஷயங்கள் குறையும். இல்லை இந்த காது பிரச்சனை, காதுக்குள்ள பெரிய ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னாலுமே என்ன பண்ணும்? மெமரி குறையத்தான் செய்யும். ஸோ நம்ம முதல்ல நிஜமான உடல் காரணமா, இல்லை நம்ம மன காரணமான்னு முதல்ல பார்க்கணும். மன காரணமாக இருந்தால் அது சம்மந்தமாக என்ன பண்ணணும்? இது பண்ணிக்கலாம். இருந்தாலும் சிம்பிளாக ஒரு மேட்ரு சொல்கிறேன். நம்ம மெமரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் தண்ணி நல்லா நிறையா குடிக்கணும். உடம்பு எப்போதுமே ஈரச்சத்தோடயே இருக்கணும். அடுத்து ஹாகினி முத்ரான்னு முத்ரா இருக்குது. 5 பஞ்சபூதங்களும் ஒன்று சேர்த்துட்டு நம்ம நெத்தியில் நினச்சிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா மெமரி என்ன பண்ணும்? அதிகமாக அந்த கான்ஷியஸ்னஸ் கூடும். ப்ளஸ் நீர் முத்ரா இருக்குது. இந்த நீர் முத்ரா போடுறது என்ன பண்ணால் மெமரியை கூட்டும். மெமரி மட்டும் இல்லை, பாடியில் நீர் சத்தையுமே கூட்டும். உடம்பு அழகவும் கொடுக்கும். மெமரி மட்டும் வரும், எதுவும் சேர்ந்தே வரும். சில பேருக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஏதோ ஒரு இடத்துல பிரெயினில் ஒரு டிஃபெக்ட் இருந்ததுன்னா அவர் ஊர் பேர் மட்டும் மறந்துடும், இல்லைன்னா பேர்கள் மறந்துடும், இல்லை சில முகங்கள் மறந்துடும். இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசின வாய்ஸ் இருந்தால் அந்த வாய்ஸ்லேருந்து பேரை சொல்லிடுவேன். ஆனால் பேரை சொன்னார்னா ஆளை கண்டுபிடிக்க முடியாது, ஸோ இப்போ சில டிஃப்ரென்ஸ் இருக்குது, சில டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த டிஃபெக்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதில் நம்ம பயிற்சி பண்ணால் என்ன பண்ணலாம்? ஓரளவு அந்த மெமரியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மெயினாக என்னது? தண்ணி, ஈரச்சத்துள்ள உணவுகள், இந்த வெண்மையான உணவுகள், அதுக்கடுத்து நம்ம கான்சியஸ்னஸ், நம்ம கவனமாக இருக்கிறது. இந்த மாதிரி இருந்தாலே மெமரி என்னவா இருக்கும்? சரியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.